இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ என் வீட்டுக்கு அடங்கின மருமகளா இருப்பேன்னு பார்த்தா சொல்லாம கொள்ளாம எங்க வேணாலும் போவியா? பாட்டி இல்ல பாட்டி. இத பாரு, ஒழுங்கா என் பேச்ச கேட்டு என் வீட்டுல அடங்கி இருக்க முடிஞ்சா இரு. இவ பேச்ச கேட்டு ஆடலாம் நினைச்சேன்னு வையி, அப்புறம் நீ என் வீட்டுல இருக்க முடியாது. மொத்தமா உன்னை ஆத்தா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன். என்ன மிரட்டுறீங்களா? மீனாட்சி வேணா, கொஞ்சம் அமைதியா இரு. நீ சும்மா இருக்கா? இவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுட்டே இருக்கணுமா? என்னடி செய்வ? உன் அக்கா என் வீட்டுலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கா, அத நீ மறந்துடாத. மொத்தமா உன் வீட்டுக்கே அனுப்பி விட்டுருவேன். இப்படி சொன்னா பயந்துருவேன்னு பாக்குறீங்களா? நீங்க என் அக்காவை அனுப்பி வச்சுட்டா நான் அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? மொத்த குடும்பமும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிப்பீங்க, ஜாக்கிரதை. ஐயோ, என்ன பயமுறுத்தி பாக்குறியா? உங்களை மாதிரி எனக்கு மிரட்டெல்லாம் தெரியாது. என் அக்காவுக்கு ஏதாவது ஆச்சு நான் எந்த எல்லைக்கும் போவேன். பாத்தியலாமாச்சி, போலீஸ் பேரை சொல்லி நம்மள மிரட்டிக்கிட்டு இருக்கா. என் அக்காவை நகையை கொடுக்கலன்னா உங்க புருஷன் ஜெயில தான் இருந்திருப்பாரு. என்ன இப்போ? ஏய், சும்மா 4 நகையை கொடுத்துட்டு பெருசா கோடி ரூபாய் கொடுத்த மாதிரியே பேசாத. உன் அக்கா என் வீட்டுக்கு வந்த நேரம் தான் எங்களை கெட்டது புடிச்சு ஆட்டுது. இவ எங்க வீட்டுக்கு வந்த நேரம் எதுவும் வழங்கல. இவ ராசி அப்படி. போது நிறுத்துங்க. என் அக்கா ராசியில நல்லதா இருக்கு. அவ வரலன்னா உங்க பேரன் தான் ஜெயிலுக்கு போயிருப்பாரு. இப்படி ராசி சரியில்லை நேரம் சரியில்லைன்னு சொல்றீங்களே, நீங்களாம் ஒரு பெரியவங்களா? என் அக்கா நல்ல ராசிக்காரி தான். எங்க ஏரியால எந்த கல்யாணமா இருந்தாலும் என் அக்கா கிட்ட தான் துணி தைச்சு வாங்கிட்டு போவாங்க. அவ கையால கொடுத்து நல்லா வாழ்றவங்க தான் இருக்காங்க. அவளை குறை சொல்றதுக்கு முன்னாடி உங்க ராசி நல்லா இருக்கான்னு போய் ஒரு நல்ல ஜோசியரா பார்த்து கேளுங்க. ஏய், திமிரா உனக்கு? அப்படியே வச்சுக்கோங்க. என்ன இப்போ? ஏய் மீனாட்சி, என்ன உன் தங்கச்சி ஓவரா பேசிட்டு இருக்கா? நீங்க பாத்துட்டு இருக்க? ஏய், இவளுக்கு நம்ம வீட்ல வாடுறதுக்கு விருப்பம் இல்ல போல. பாட்டி அப்படிலாம் இல்ல பாட்டி. இத பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடிதான் இவ உனக்கு அக்கா நொக்காலாம். இப்போ இவ எங்க வீட்டு பொண்ணு, அத நினப்புல வச்சுக்க. இத பாரு தேனு, உனக்கு உன் தங்கச்சி தான் முக்கியம் நினைச்சா இப்பவே நடைய கட்டு, ஓ வீட்டுக்கே போயிடு. இத பாருங்க மீனாட்சி, நான் தான் சொல்றேன்ல, உனக்கு ஆபீஸ் டைம் ஆகுதுல, நீ கிளம்பு. அக்கா என்னக்கா நீ? அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுறாங்க, நீ என்ன அமைதியா இருக்க சொல்ற? மீனாட்சி சொல்றது கேளு ப்ளீஸ். போடி, போ போ மீனாட்சி.